ஒரு நாட்டின் நாகரிகம் எப்போது சிதைவடைகிறது? 1000 வீடுகள் எரிந்தாலும் மீண்டும் கட்டலாம். ஆனால் ஒரு நூலகம் எரிந்தால் ஒரு இனத்தின் நினைவுகள், அதன் அறிவு, அதன் அடையாளம், அவை அனைத்தும் சாம்பலாகும். 1933 யாழ்ப்பாண மக்களின் கொடையும் கலாசார பெருமையும் ஒன்றிணைந்து ஒரு கனவை உருவாக்கியது. யாழ்ப்பாண பொது நூலகம். சிறிய கட்டடத்தில் தொடங்கிய அந்த கனவு சில ஆண்டுகளில் தெற்காசியாவின் மிகப்பெரிய தமிழ் அறிவுக் கோயிலாக வளர்ந்தது. இப்பகுதி மக்கள் நூலகம் என்று மட்டுமல்ல, அறிவின் ஆலயம் என்றும் அழைத்தனர். 97,000க்கும் மேற்பட்ட அரிய நூல்கள், தொல்பொருள் ஆய்வு பதிவுகள், 1000 ஆண்டுகள் பழமையான பனையோலைச் சுவடிகள், சங்க இலக்கிய குறிப்புகள், ஆயுர்வேதம், யாழிசை, மீனவர் கலாசாரம், தேவாரம், யாழ் வரலாற்று புத்தகங்கள், குமரிக்கண்டம் பற்றிய ஆய்வு நூல்கள், மந்திர தந்திர மரபுகள், சித்தரின் மருந்து குறிப்புகள், யாழ்ப்பாணத்தின் பழைய சட்டப்பதிவுகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருந்தன. யாழ்ப்பாண நூலகம் ஒரு கட்டிடம் அல்ல, தமிழர் நுண்ணறிவின் அடையாளம். இந்த நூலகத்தில் படித்தவர்கள் ஆயிரக்கணக்கில் உலகம் முழுவதும் பேராசிரியர்களாக, இலக்கியவாதிகளாக உருவானார்கள். 1981 ஜூன் மாதம். யாழ்ப்பாணத்தின் வான் அமைதியாக இருந்தாலும் நிலம் பதட்டமாக இருந்தது. அரசியல் கலகம், இன மோதல், பயம் அனைத்தும் மக்கள் மனதில் குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருந்தது. ஜூன் 1 இரவு. வட இலங்கையின் பெருமை ஒரு நொடி நிமிடத்தில் நெருப்பிற்கு இரையாயிற்று. தீ மெதுவாக ஆரம்பித்தது. காற்றுடன் சேர்ந்து அது கோபமான மிருகமாக மாறியது. பனையோலைச் சுவடிகள் நொடிகளில் சாம்பலானது. 1000 ஆண்டுகளாக வாழ்ந்த தமிழர் வரலாற்றின் நடுக்குரல் நெருப்புக்குள் மறைந்தது. அன்று இரவு நூலகத்திற்கு மிக நெருங்கிய இடத்தில் இருந்தார் தமிழறிஞர், கல்வியலாளர் ரே.எச்.எஸ். டேவிட். அவரது அறையில் இருந்து பார்க்கும் பொழுது தீ யாழ்ப்பாண நூலகத்தை விளங்குவது தெரிந்தது. அது ஒரு கட்டிடம் எரிவதை பார்ப்பது அல்ல, ஒரு இனத்தின் ஆன்மா சிதைவதை காண்பது. அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் அவர் இதய பிரச்சனையால் உயிரிழந்தார். இது தீயால் எரிந்த முதலாவது உயிரல்ல, ஆனால் அந்த நொடியே தீ யாழ்ப்பாண தமிழரின் உள்ளத்தையும் எரித்தது. இந்த நூலகம் எரிந்தது ஒரு அரசியல் சம்பவம் மட்டுமல்ல, இது ஒரு மக்கள் நினைவின் கொலை. ஒரு இனத்தை காயப்படுத்த மிக திறமையான வழி அவர்கள் எழுதிய வரலாற்றை பறிப்பது. அதுதான் அன்று இரவு நடந்தது. புகையால் கருகிய புத்தக மூட்டைகள், சாம்பலில் புதைந்த எழுத்துக்கள். ஆனால் யாழ்ப்பாண மக்கள் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய உண்மை, அறிவு எரியாது. சில ஆண்டுகளுக்கு பிறகு நூலகம் மீண்டும் எழுப்பப்பட்டது. புதிய தலைமுறை புத்தகங்களை நன்கொடையாக வழங்கியது. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் இதை மீண்டும் நிரப்ப உதவினர். ஒரு இரவில் எரிந்தாலும் தமிழர் மனதில் அந்த நூலகம் இன்னும் உயிருடன் உள்ளது. புத்தகங்கள் எரிந்தாலும் அறிவின் தீ சுடராய் தொடர்கிறது. யாழ்ப்பாண நூலகம் ஒரு இடமல்ல, ஒரு இனத்தின்